யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபியூச்சர் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சிருக்காரு லாட்ரி மார்டின் ஃபியூச்சர் கேமிங் இவங்களோட மருமகன் தான் இவங்க. இந்த லாட்ரி மார்டின் அவரோட ஃபியூச்சர் கேமிங் தான் வந்து திமுகக்கு 500 கோடிகள் கிட்ட டொனேஷன் பண்ணது, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இவ்வளோ க்ளோஸ் ரிலேஷனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்க வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க இருந்தாங்க, தங்கச்சி தான் சொல்லி நினைக்கிறேன். அப்படி ஒருத்தங்க சிஸ்டர் ஒருத்தங்க இருந்தாங்க. எனக்கு அவங்க தங்கச்சி கிடையாது, நான் தங்கச்சி சொல்லிக்கிறேன். அவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம வாதங்கள்லாம் நான் வந்து ஒரு மாவட்ட நிர்வாகி கூட பேச வாய்ப்பு கிடைச்சது. என்னங்க அவங்க வந்து கரூர்ல செந்தில் பாலாஜி அவங்களோட ஆதரவாளர் இருக்காங்க அவங்களோட அம்மா. நீங்க என்னங்க அவங்களை நம்பி வந்து நீங்க வளர்த்து விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து, எப்படிங்க ஒரே வீட்டுல தான் எப்படி இருந்தாலும் நைட்டு போனா ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க, எப்படிங்க நீங்க வந்து ஒரே வீட்டுல பக்கத்து ரூம்ல வந்து செந்தில் பாலாஜி ஆதரவாளர் திமுக இருக்காங்க, இவர் வந்து விஜய் ஆதரவாளர் சொல்லி சொன்னா எப்படிங்க எங்களால் நம்ப முடியுது, எப்படிங்க வளர்த்து விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து பதிலே இல்லை, வளர்த்துட்டே இருந்தாங்க. பின்னாடி வந்து ஆப்பு வச்சாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கட்சி மாறினாங்க, இப்போ விஜய்க்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் திரு ஆதவர்ஜனா அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். டிஎம்கேல இருந்தாரு, பிசிகேக்கு போனாரு, இப்ப 3வது கட்சியா இங்க வந்திருக்காரு.